மலேசியா தலைநகர் கோலாலம்பூர் புத்ரா ஹைட்ஸ் பகுதியில் இன்னைக்கு காலையில் ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு. தேசிய எண்ணெய் நிறுவனமான பெட்ரோனஸ் நிறுவனத்துடைய எரிவாயு குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக தான் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி பெட்ரோனஸ் நிறுவனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு காலையில் 8:10 மணியளவில் எரிவாயு குழாயில் ஏற்பட்ட கசிவு தான் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் தெரிஞ்ச உடனேயே தீயணைப்புத்துறை தீவிரமாக இறங்கி மீட்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. 12 பேர் தீக்காயம் அடைஞ்சிருக்காங்க. 82 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. பெரும் ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதால பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு நகர்த்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த தேசிய எண்ணெய் நிறுவனமான பெட்ரோனஸ் நிறுவனத்துடைய எரிவாயு குழாய்களை எச்சரிக்கை பகுதியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் வானத்தை நோக்கி வெடித்து சிதறும் எரிவாயு குழாயுடைய தீ விபத்து காணொலி சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்களும் உங்கள் பேரஸை சொல்லுங்கள்.